Hallelujah. Greetings to you all in the name of the Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை எல்லோரும் வாழ்த்தி இந்த காலை வேளையில வரவேற்கிறோம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? How many of you glad in the house of God in this morning time? Amen. Praise God. Hallelujah. Hallelujah. Let us turn our Bibles to Psalm 9 verse 10. சங்கீதம் 9ஆம் சங்கீதம் 10வது வசனத்துக்கு நேராக நாம் வேதங்களை திருப்பிக் கொள்ளலாம். சங்கீதம் 9:10 எடுத்தவர்கள் வாசிக்கலாம். Those who know your name, they will trust you. நாம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம் இந்த காலை வேளையில. Father, we just want to thank you and praise you for this beautiful morning time and the wonderful time of worship that you have enabled us, Father God, to give you the praise and the honor and the glory due to your name. ஆண்டவரே, இந்த காலை வேளையில உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கடந்து வந்து உம்மை ஆராதிக்கவும், உம்மை துதிக்கவும், உம்மை போற்றவும் நீர் கொடுத்த இந்த ஸ்லாக்கியத்துக்காக உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, இந்த காலை வேளையில உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களோடு பேச வேண்டுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வார்த்தை கொண்டு நீர் சிருஷ்டித்தீர், வார்த்தையை அனுப்பி சுகப்படுத்தினீர், வார்த்தையை அனுப்பி ஆண்டவரே எல்லாவற்றையும் உண்டாக்கின அதே தேவன் இந்த காலை வேளை உம்முடைய வார்த்தையை அனுப்பி சீர்கெட்டு இருக்கிற எங்கள் வாழ்க்கையை சீர்படுத்த வேண்டுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. Father, in this morning time we pray as you send your word and created all things, as you send your word and heal them and deliver them from the destruction, would you please send your word into our lives so that our Lord marred life may come into the perfection and the beauty that you expected and predestined for each and every one of us. Lord, give us eyes to see, ears to hear, and a heart to understand what the Spirit of God has prepared for each and every one of us. ஆண்டவரே, தேவன் தம்மிடத்தில் அன்பு குரலுக்கு உண்டாக்கி வைத்திருக்கிறவர்களை காணவும், கேட்கவும், உணரவும் ஆவியானவர் இந்த நாளிலே எங்களோடு இடைப்பட வேண்டுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. In the church, there will be two groups of people. ஒவ்வொரு சபையிலும் ரெண்டு விதமான கூட்டத்தார் இருப்பாங்க. One group is spectators, another group is participant. ஒரு தரத்தார் வேடிக்கை பார்க்கிறவர்கள், ஒரு தரத்தார் கலந்து கொள்ளுகிறவர்கள். ஹல்லேலூயா. So which group you are? பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து கேளுங்க, எந்த குரூப்ங்க நீங்க? You belong to which group? You are a spectator or participant? பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து நீங்கள் வேடிக்கை பார்க்க வந்துக்கிறீங்களா, கலந்து கொள்ள வந்துக்கிறீங்களா? கேளுங்களேன். ஹலோ, ஜஸ்ட் ஆஸ்க் them, no, you come to be a spectator or you come to be a participant. Amen. Hallelujah. So those who participate in the body of Christ, in the work of the ministry unto God, they grow and they thrive. ஆண்டவருடைய ராஜ்யத்திலும் ஆண்டவருடைய காரியங்களிலும் பங்கு கொள்ள வேண்டும் என்று அந்த மனப்பான்மையோடு வருகிறவர்கள் அவர்கள் வளருவார்கள், செழிப்பார்கள், புஷ்டி ஆவார்கள். அல்லேலூயா. இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வசனத்துக்கு நேராக நாம செல்லலாம். Let us get into the word of God in this morning time. Hallelujah. We are going through a series about God. தேவன் என்கிற அந்த தலைப்பை குறித்ததான தொடர் செய்தியை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். We saw the natural or the inherent attributes of God. நம்ம தேவனுக்கென்றும் தேவன் மாத்திரமே கொண்டிருக்கிற அந்த தன்மைகளை, சுபாவங்களை நாம் தியானித்தோம். And also we studied about the moral attributes of God, the attributes that God has within himself in order to relate with man. கர்த்தர் மனிதனோடு கூட உறவாடுவதற்கென்று தன்னுக்கு உண்டாகி இருக்கிற சுவாபங்களை குறித்து நம்ம கடந்த வாரங்களிலே நாம் தியானித்தோம். Today we are going to go little more further deeper to study another important aspect of God. இந்த நாளிலும் கூட இன்னும் சற்று ஆழமாய் சென்று தேவனுக்குரிய காரியங்களை நாம் தியானிக்க வந்திருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. It is the responsibility of the church, it is the responsibility of every pastor and the minister to teach the church, to teach the congregation about God and the knowledge of God.
ஒவ்வொரு சபையினுடைய, ஒவ்வொரு போதகனுடைய, ஒவ்வொரு ஊழியக்காரனுடைய பொறுப்பு என்ன, வேலை என்னன்னா, சபைக்கு வருகிறவர்களுக்கு தேவனை குறித்து, தேவனுடைய அறிவை குறித்த காரியங்களை சபையினருக்கு போதிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. That is the mandate of every church and every pastor or leader. ஒவ்வொரு சபையினுடைய, ஒவ்வொரு ஊழியக்காரனுடைய, வேலைக்காரனுடைய கர்த்தர் கொடுத்திருக்கிற மேன்மையான பங்கு அதுவே. அல்லேலூயா, அல்லேலூயா. So today we are going to study about the names of God. தேவனுடைய நாமங்களை குறித்து, பெயர்களை குறித்து இந்த காலை வேளையிலே நாம் தியானிக்க போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. See, all of us have a name. நம்ம எல்லாருக்கும் ஒரு பேர் இருக்குதுங்க. அல்லேலூயா. In this world there is nothing that is without name. Everything has a name. இந்த உலகத்தில் பெயர் இல்லாத, நாமம் இல்லாத ஒரு காரியமும் இல்லை. எல்லாவற்றுக்கும் ஒரு பெயர் இருக்கிறது. அதுபோல நமக்கும் ஒரு பெயர் இருக்கிறது. So names gives an identity, the purpose of that existence of that particular thing. அந்த நாமம், பெயர் என்று சொல்லப்படுகிறது என்ன என்றால், அது அந்த குறிப்பிட்டப்பட்ட அந்த பொருளினுடைய நபரினுடைய அடையாளத்தையும் அவருடைய நோக்கத்தையும் அந்த பெயரானது வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. No name is insignificant. அர்த்தம் இல்லாத ஒரு பெயரும் இந்த பூமியின் காரியங்களிலே இல்லை. Every name is very significant and has a meaning. ஒவ்வொரு பெயருக்கும் அர்த்தம் உண்டு. ஒவ்வொரு பெயரும் காரணத்தோடு வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. So all the names in the Bible, all the characters in the Bible that you see in the Bible have a purpose and a will of God connected to their name. நம்ம வேதத்தில் பார்க்கிற கதாபாத்திரங்களுடைய பெயர்களை நாம் எடுத்துக்கொண்டால், ஒவ்வொரு பெயருக்கு பின்பாக தேவனுடைய திட்டமும் தேவனுடைய சித்தமும் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். So every name carries an identity of that person, the purpose and the will of God, and also what that person is going to be. அந்த பெயர், வேதத்தில் இருக்கிற கதாபாத்திரங்களுடைய பெயரங்களை நாம் வாசித்து பார்ப்போமானால், அவருடைய பெயரோடு கூட அவருடைய அடையாளமும் தேவனுடைய நோக்கமும் தேவனுடைய சித்தமும் அவர்களோடு இணைக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். Let us see some example in the Bible. ஆபிரகாம் என்று சொல்லுகிறோம். Abraham means father of many nations. அநேக ஜாதிகளுடைய தகப்பன் என்று அவர் அழைக்கப்படுகிறார். Isaac means laughter. ஈசாக் என்று சொல்லும் பொழுது மகிழ்ச்சி, சிரிப்பு, களிப்பு என்று வேதம் சொல்லுகிறது. யோசேப் என்று சொல்லும் பொழுது addition, added, the Lord shall add to you. தாவீது அப்படின்னா என்ன அர்த்தம்? beloved, டவீட். எபிரேய பாஷையில டவீடுன்னு சொல்லுவாங்க. அதனுடைய அர்த்தம் என்னன்னா beloved, நேசருக்கு பிரியமானவன் அர்த்தம். John the Baptist, when the parents named him, they named that in such a way that this boy, this child is going to prepare a way for the Lord. யோவான் ஸ்நானனுக்கு அவருடைய பெற்றோர்கள் பெயர் வைக்கும் பொழுது அவர்கள் இந்த நோக்கத்தோடு பெயர் வைச்சாங்க. என்ன பெயர் வச்சாங்கன்னா, கர்த்தருக்கு வழி ஆயத்தம் பண்ணுகிறவன் என்று சொல்லி அந்த எண்ணத்தோடு பெயர் வச்சாங்க. When the angel of God came to Mary, she told, call this child Jesus because he will save his people from their sins. அந்த காபிரியல் தூதன் மரியாள் இடத்துல வந்து சொன்னான், நீ இந்த பிள்ளைக்கு இயேசு என்ற பெயர் விடுவாயாக, ஏனென்றால் இவர் தன்னுடைய ஜனங்களை பாவங்களிலிருந்து மீட்பார் என்று அந்த இடத்துல தேவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. So when you read all their names, that names says who they are, they were, who they would become, and what they will do. அவங்களுடைய பெயர்கள் எல்லாம் நம்ம உத்து பார்த்தோமா, படித்தோம் என்றால், அவர்கள் யார், அவர்கள் என்னவாய் மாறப்போகிறார்கள், என்னெல்லாம் செய்தார்கள் என்று சொல்லி அவர்களுடைய பெயரிலேயே நாம் அவங்களுடைய வாழ்க்கை காரியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. Not only that, every name has a prophetic significance in them. ஒவ்வொரு பெயருக்குள்ளும் தீர்க்க தரிசனம் அடைந்த ஒரு பெயராக இருக்கிறது.
ஆமென். ஈனாக்கு தன்னுடைய மகனுக்கு பேர் வச்சார். என்ன பேர் வச்சார் தெரியுமா? என்ன பேர் வச்சாருங்க? மெத்துசாலா. Enoch named his son Methuselah. Do you know what is the meaning of Methuselah? மெத்துசாலான அர்த்தம் தெரியுமா? Methuselah means when this man dies, flood will come. மெத்துசாலானுடைய அர்த்தம் என்னவென்றால், இவன் மரிக்கும் பொழுது வெள்ள பிரளயம் பூமியின் மேல் வரும். அல்லேலூயா. அவன் எங்க போனாலும் எல்லாரும் என்னன்னு கூப்பிட்டாங்க? இவன் மரிக்கும் பொழுது வெள்ள பிரயாணம் வரப்போகுதுன்னு சொல்லி தீர்க்க தரிசனத்தை அவர்கள் அவன் பெயரை சொல்லி அழைத்தார்கள். அல்லேலூயா. Wherever he went, everyone called him. When he dies, flood is going to come. Amen. Through this man's name, God's warning was given to the mankind. அந்த மனிதனுடைய பெயர்னாலேயே கர்த்தருடைய நியாய தீர்ப்புக்குரிய எச்சரிக்கை கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. Hallelujah. So every name has a significance. Amen. When our parents named us, they prayed, they fasted what name we should give for our child. நமக்கு நம்ம அப்பா அம்மா எல்லாம் பேர் வைக்கும் பொழுது என்ன நிறைய ஜெபித்து உபவாசித்து எல்லார்கிட்டையும் கேட்டு அவங்க என்ன பண்ணாங்க? பேர் வச்சாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. சில அப்பா அம்மாங்க அவங்க ஹீரோது பேர் வச்சுட்டாங்க மகனுக்கு. சில அப்பா அம்மாங்க அவங்களுக்கு பிடிச்ச ஹீரோயின் பேர் என்ன பண்ணாங்க? மகளுக்கு வச்சுட்டாங்க. அல்லேலூயா. ஆனா தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை பெற்று பெயர் வைக்கணும். அல்லேலூயா. As children of God, we have to name our children receiving the word from the Lord, and we have to keep the name. Hallelujah. Hallelujah. Because whenever your name is pronounced, your identity, your personality, your nature, it's going to be described. எப்பெல்லாம் உங்களுடைய பெயர் சொல்லப்படுகிறதோ அப்பெல்லாம் உங்களை குறித்த அடையாளம், நீங்கள் எப்படிப்பட்டவர், என்னெல்லாம் செய்ய வல்லவர் என்று சொல்லி உங்களை குறித்த காரியங்களை சொல்லுகிறது உங்களுடைய பெயர். அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, எனக்கு நல்ல பேர் தான் இருக்குது. ஐ ஹாவ் அ வெரி குட் நேம். சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்களேன். ஏன் வெக்கப்படுறீங்க? சொல்லுங்க. ஐ ஹாவ் அ குட் நேம். சொல்லுங்க. ஐ ஹாவ் அ குட் நேம். எனக்கு நல்ல பேருங்க. உங்க பேர் கூட ரொம்ப நல்லா இருக்குது. சொல்லுங்க. யுவர் நேம் ஆல்சோ வெரி நைஸ். Hallelujah. So likewise, God has names. The Bible is filled with different names of God. வேதத்தில் தேவனுக்கும் அநேக நாமங்கள் உண்டு, பெயர்கள் உண்டு. So it's very important that we need to study about God's name. Because God's name reveals His character, His attribute, His nature. தேவனுடைய நாமத்தை நாம் தியானிப்பது, கற்றுக்கொள்வது, படிப்பது, அறிந்து ஆராய்ந்து கொள்வது மிக மிக முக்கியம். ஏனென்றால் அவருடைய நாமம் அவருடைய மகத்துவத்தை வெளிப்படுத்துகிறது, சுபாவத்தை வெளிப்படுத்துகிறது, அவருடைய தன்மையை வெளிப்படுத்துகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. Through His name, God reveals His character and His nature. தம்முடைய நாமத்தின் மூலமாக தம்முடைய ஜனங்களுக்கு தேவன் தன்னுடைய தன்மையை, சுபாவத்தை வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. Through His name, God reveals to His people who is He, how He acts, and how He moves in the lives of the people who calls upon His name. அவருடைய நாமத்தை, அவர் நாமத்தின் மூலமாக தேவன் என்ன பண்றாரா? தான் யார் என்பதையும், தான் எப்படி செயல்படுகிறவர் என்பதையும், தன்னுடைய நாமத்தை தொழுது கொள்வருடைய வாழ்க்கையில எப்படி மகத்துவமான காரியங்களை அவரால் செய்ய முடியும் என்பதையும் தன்னுடைய நாமத்தின் மூலம் தேவன் வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படி அவருடைய நாமமே அவர் எப்படி மகத்துவம் உள்ளவர் என்பதை நமக்கு வெளிப்படுத்துகிறது. Every name of God describe His greatness, His power, His sovereignty and His majesty and His glory. அவருடைய ஒவ்வொரு நாமமும் அவருடைய மகத்துவத்தை, மகிமையை, மாட்சிமையை, அவருடைய உயரத்தை விளக்கி சொல்லுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. There are many gods in this world who do not have names. இந்த உலகத்தில் அநேக பெயர் தெரியாத தேவர்கள் உண்டு.
பவுல் சொல்லுகிறார், அந்த கிரேக்க பட்டணத்தில் அவர் கடந்து சென்று கொண்டு போயிருக்கும் பொழுது ஒரு பலிபீடத்தை பார்க்கிறார். அந்த பலிபீடத்தின் மேல் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது, அறியப்படாத தேவனுக்கு. Paul was walking through the city of Athens, and while he was walking around the city, he saw an altar with the inscription written, "To an unknown God." Hallelujah. Hallelujah. So we do not have a God who has no name. We worship and we have and serve the God who has name above all names. Amen. பேர் தெரியாத ஒரு தேவனை நாம் வணங்கிக் கொண்டு சேவித்துக் கொண்டிருக்கவில்லை. எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை உடைய ஒரு ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தை நாம் தொழுது கொண்டு வருகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. When you read the Bible, all through the Bible, it talks about the glory of His name. It talks about the praise of His name. அந்த வேதம் முழுவதுமாக நீங்கள் வாசித்து பார்த்தீர்களானால் தேவனுடைய நாமத்தினுடைய மகத்துவம் எப்படி வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள முடியும். எப்படி தேவன் தம்முடைய நாமத்தை அவரே மகிமைப்படுத்த செய்தார் என்ற காரியங்களையும் நாம் வாசிக்கும் பொழுது நாம் நன்றாக புரிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. Understanding the meaning and the revelation of God's name will help us to have a deeper communion and fellowship with God. தேவனுடைய நாமத்திலே இருக்கிற அந்த சத்தியத்தையும் வெளிப்பாட்டையும் நாம் அறிந்து கொள்ளும் பொழுது அது தேவனோடு கூட இன்னும் நாம் நெருங்கி ஆழமாய் ஐக்கியம் கொள்வதற்கு அது நமக்கு ஏதுவாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எல்லோருக்கும் நம்ம நிறைய கர்த்தருடைய பெயர்கள் தெரியும். Many of us know the names of God, but most of the time we end up telling the name of God as a mantra. நம்ம அநேகருக்கு தேவனுடைய பெயர்கள் எல்லாம் தெரியும். ஆனா அநேக நேரத்தில் நம்ம தேவனுடைய பெயர் என்ன பண்றோம், ஒரு மந்திரம் சொல்றது மாதிரி டக்கு டக்கு டக்குன்னு மந்திரத்தை சொல்லி முடிச்சிடுறோம். அல்லேலூயா. But God's name is very valuable and it has his own significance in it. அவருடைய நாமம் மிகவும் மகத்துவம் வாய்ந்தது. அதை அறிந்து கொண்டு அதன்படி வாழ்வது நமக்கு முக்கியத்துவம் தர வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. Why we have to know God and His name? ஏன் தேவனே அவர் நாமத்தை அறிந்து கொள்ளணும் அப்படின்னா அவசியம். Because He is going to judge the living and the dead. ஆமென். ஏனென்றால் அவரே மரித்தோரையும் ஜீவனுள்ளோரையும் நியாயம் தீர்க்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. Whether you believe or do not believe, after you die, you are going to stand before this God whom the Bible talks about. ஆமென். ஒருவேளை அந்த காலைவேளை தேவன் மேல் எனக்கு விசுவாசம் இல்லைங்க, நம்பிக்கை இல்லை என்று சொல்வீர்களானால் நீங்கள் மரித்து உங்கள் கண்களை திறக்கும் பொழுது வேதம் சொல்லுகிற இந்த தேவனுக்கு முன்பாக உங்கள் வாழ்க்கை குறித்த கணக்கு ஒப்புவிக்கும்படி நீங்கள் நிற்பீர்கள். Amen. And we need to know the God who will and only will give eternal life to those who believe in Him. ஏன் இந்த தேவனை நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் தன்னை விசுவாசிக்கிறவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்க வல்ல ஒரே தேவனாகிய இவரை நான் அறிந்து கொள்வது எனக்கு தேவை உள்ளதாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. So it's very important in this morning time, let us study the names of God. Amen. தேவனுடைய நாமத்தை இந்த காலை வேளை நாம் ஆராய்ந்து பார்க்கலாம். Let us turn to Exodus chapter 3:13 to 15. யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 13 15 நாம் வாசிக்கலாம். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களுக்கு என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும்போது அவருடைய நாமம் என்ன என்று அவர்களை ஏற்று கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்வேன் என்றான். அதற்கு தேவன், இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசேயிடம் சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்புவார் என்று இஸ்ரவேல் புத்திரரிடம் சொல்வாயாக என்றான். தொடர்ந்து படிங்க. மேலும் தேவன் மோசேயை நோக்கி, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாயிருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்வாயாக. என்றைக்கும் இதுவே என் நாமம், தலைமுறை தலைமுறை தோறும் இதுவே என் பேர் பிரஸ்தாபம். நீ போய் இஸ்ரவேல் மூப்பரை கூட்டி. என்ன பிரதர்? Thank you. Hallelujah. God came to Moses and told them that I'm going to send you to deliver my people from the land of Egypt.
ஆண்டவர் மோசேக்கு அந்த முட்புதரிலிருந்து தரிசனமாகி மோசேவினிடத்தில் சொல்லுகிறார், நான் எகிப்து தேசத்தில் சிறைப்பட்டிருக்கிற என்னுடைய ஜனங்களை விடுவிக்கும்படி நான் உன்னை அனுப்ப போகிறேன் என்று சொல்லுகிறார். உடனே மோசே அதற்கு சொல்லுகிறார், ஐயா, அப்படி நான் போவேனாகில் உங்கள் பிதாக்களின் தேவனானவர் அனுப்பினான் என்று சொன்னானால் அவர்கள் உங்களுடைய பெயர் என்ன என்று கேட்டால் நான் என்ன ஆண்டவர் சொல்லுவேன்னு சொல்றாரு. Moses is telling that I will go and tell them, but if they ask me what is his name, what should I say? God said, verse 14, God said to Moses, I am who I am. தமிழ்ல என்ன படிக்கணும் பார்க்கலாம். 14. அதற்கு தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல் என்று சொன்னார். அல்லேலூயா. God said to Moses, I am who I am. Hallelujah. Hallelujah. So God says that this is my name forever. That name you shall call me from generation to generation. இதுவே என்னுடைய நாமம், தலைமுறை தலைமுறைக்கும் இதுவே என்னுடைய நாமம் என்று சொல்லி தேவன் முதல் முறையாக மனிதனுக்கு தன்னுடைய பெயரை வெளிப்படுத்துகிறார். Hallelujah. First time God revealed his name to man. Hallelujah. The Bible first verse itself start with God. வேதத்தினுடைய முதலாவது வசனமே தேவனை கொண்டுதான் ஆரம்பிக்கிறது. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமி உண்டாக்கினார். In the beginning God made heavens and earth. Hallelujah. இந்த வேதம் இந்த முதலாவது வசனத்தில் வாசிக்கிறீங்களா, ஆதியிலே தேவன், அதை அண்டர்லைன் பண்ணீங்க. Underline that word. In the beginning God. It is in Hebrew it is called Elohim. Elohim எழுதிக் கொள்ளுங்க. Elohim தமிழ்லையும் எழுதிக் கொள்ளுங்க. Elohim. அப்போ தேவன் வசனம் சொல்லுகிறது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார். இப்படி படிக்கலாம் நம்ம. ஆதியிலே எலோஹிம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார். அப்போ இந்த எலோஹிம் அப்படின்னுடைய அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிரியேட்டர், ஸ்ட்ராங், பவர்ஃபுல், ஆல் கேன் டூ, செல்ஃப் எக்ஸிஸ்டன்ட், செல்ஃப் சஃபிஷியன்ட். இந்த எலோஹிம் என்று சொல்ல ஆதியிலே எலோஹிம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார். அப்படி படிக்கலாம். அந்த எலோஹிம் அப்படின்னா அர்த்தம் என்னங்க அப்படின்னா, சிருஷ்டிகர்த்தர், வல்லமை உள்ளவர், தானாக இருப்பவர், எல்லாவற்றையும் தாங்குகிறவர், எல்லாவற்றையும் உண்டாக்குகிறவர். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ இந்த வேதமே ஆதியிலே இப்படியே தொடங்குகிறது, தேவனை முதன்மையாக கொண்டு. அல்லேலூயா. There is a connection between first verse and the last verse of Genesis chapter 1. இந்த ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனத்துக்கும் கடைசி வசனத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது நம்மோட லைஃபோட சேர்த்து. There is a connection goes along with the verse 1 to 31 when he connected with our life. Hallelujah. Hallelujah. Verse 31 says, God saw everything that he has made and he looked at and he said, what he said? It was very good. கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டு ஆறாவது நாள் என்ன பண்ணாரு? எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டு எல்லாத்தையும் பார்த்து என்னன்னு சொன்னாரு? மிகவும் நன்றாக இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. The simple lesson what we can learn is, if you keep God first in your life, at the end of your life God will look at your life and he will say, it is very good. Amen. அந்த முதலாவது வசனத்தில் இருக்கிறது போல நம்முடைய வாழ்க்கையின் எல்லாவற்றிலும் தேவனை முதன்மையாக நாம் வைப்போமானால் நம்முடைய வாழ்க்கையின் கடைசி நாள்ல தேவன் நம்முடைய வாழ்க்கையை பார்த்து மிக நன்றாக இருந்தது என்று சொல்லுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. So now God comes to Moses and is telling that I am that I am. I am who I am. இருப்பவராகவே இருக்கிறேன் என்று சொல்லி தேவன் மோசேவுக்கு தன்னுடைய பெயரை வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா அந்த எகிப்து தேசத்துல ஏற்கனவே நிறைய தேவர்கள், கடவுளுங்க இருக்கிறாங்க. In the land of Egypt, when they were living in slavery, there is already so many gods were in Egypt. Amen. வேதத்தில் படிக்கிறோம், 10 வாதைகளை தேவன் இஸ்ரவேல் தேசத்தின் மேல் அனுப்புகிறார், எகிப்து தேசத்தின் மேல் அனுப்புகிறார். God sent 10 plagues on the land of Egypt. Amen. படிச்சிருக்கீங்களா? அல்லேலூயா. அல்லேலூயா.
So every plague, when you read carefully, it talks about the God's judgment on the gods of Egypt. அந்த வாதைகள் எல்லாம் சும்மா வாதை இல்லைங்க. அந்த ஒவ்வொரு வாதையும் எகிப்தின் கடவுள்கள் மேல் தேவனுடைய நியாய தீர்ப்பு வருகிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் அந்த தேசத்தில் இருக்கிற அந்த தேவர்களை என்ன பண்றாரு? சங்காரம் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். God is destroying the gods of Egypt in their own land. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ மோசே வந்து கேட்கிறார், நான் உங்க பேர் என்னன்னு சொல்லணும். இவ்வளோ கடவுள் இருக்கிறாங்க, உங்க பேர் என்னன்னு சொல்லணும். இருப்பவராகவே இருக்கிறேன் என்று போய் சொல். ஆமென். Moses asked God, what should I tell the people? What is your name? God told Moses, I am who I am. Amen. I am who I am. அப்படின்னா அர்த்தம் என்னங்க? What does that means? That means ever present God. எப்பொழுதுமே இருக்கிறவர். எழுதிக் கொள்ளுங்க, எப்பொழுதுமே இருக்கிறவர். ஹல்லேலூயா. He is always, he was always, he will be always. இருக்கிறவராகவே இருந்தார், இருக்கிறவராகவே இருக்கிறார், இருக்கிறவராகவே இருப்பார். ஆமென். Are you following? So he will be ever present. God will never be absent in any space or time or eternity. From eternity to eternity, he will always be there. தேவன் இல்லாத ஒரு காலம் இல்லை, தேவன் இல்லாத ஒரு இடம் இல்லை. அவர் நித்தியத்துக்கும் அப்பாற்பட்டு இருக்கிற காலங்களிலும் தேவன் இருக்கிறார், நித்தியத்துக்கு பின்பு முடிவடைகிற காலங்களிலும் தேவன் இருப்பார். ஹல்லேலூயா. So he is self existing. இந்த பேரோட அர்த்தத்தை தான் ஒண்ணு சொல்றேன் உங்களுக்கு. He is self existing. அவர் தானாக இருக்கிறவர். Nobody created him, nobody made him, nobody designed him. He is self existing God. ஒருவரும் அவரை உருவாக்கவில்லை, ஒருவரும் அவரை ஏற்படுத்தவில்லை, ஒருவரும் அவரை செய்யவில்லை. அவர் இருப்பவராகவே இருக்கிற தேவன். ஹல்லேலூயா. மூன்றாவது, இது நாமத்தினுடைய அடுத்த ஒரு அர்த்தம் என்னவென்றால், he is immutable. மாறாதவர். காலத்தினாலும் இடத்தினாலும் சூழ்நிலையினாலும் எந்த நிலையிலும் மாறாது இருப்பவராகவே இருக்கிறவர். He is immutable means unchangeable, irrespective of time, space, energy, situation, circumstances. He remains the same, unchangeable, unchanging. Hallelujah. Hallelujah. And this word says that no one created him. He was, he is, and he will be. அவரை ஒருவனும் உண்டாக்கவில்லை. அவர் இருந்தார், இருக்கிறார், இருக்கிறவராகவே எப்பொழுதுமே இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த இருப்பவராகவே இருக்கிறேன் என்பதை இந்த பெயர் வந்து அந்த யூதர்களுக்கு, எபிரேய ஜனங்களுக்கு மிகவும் பயத்தையும் பக்தியும் தேவ பக்தியும் உடையவராக இருக்கிறபடினால அந்த நாமத்தை சொல்வதற்கு அவர்கள் பயப்படுவாங்க. ஆமென். The people of Israelites, they were very scared. They consider this name of God as sacred and they don't even want to mention it. Amen. அதனால தான் வசனத்தில் ஒரு பெரிய ஒரு கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய நாமத்தை வீணில் வழங்காதிருப்பாயாக. That's why one of the commandment God gave to Moses is, do not take the name of the Lord in vain. Amen. Do not take the name of the Lord in vain. Hallelujah. நம்ம எதனா ஒன்று சத்தியம் பண்ணா ஆண்டவர் மேல சத்தியமா நான் சொல்றேன். We take the name of God very easily and promise and make words, but the word of God says, do not take the name of God in vain. Hallelujah. Hallelujah. So இந்த நாமத்தினுடைய எபிரேய அர்த்தம் என்னவென்றால் யாவே. Amen. The Hebrew terminology for this particular name of God is Yahweh. எழுதிக் கொள்ளுங்க, யாவே. அந்த யாவே அவங்க சொல்வதற்கு மிகவும் பயந்தார்கள். They were very scared and they regarded the name of God as very sacred. They don't want to mention it by name Yahweh. So they gave the scholars coined a different word that is called Adonai, Lord. அந்த பரிசுத்த நாமத்தை அவர்கள் சொல்ல அவர்கள் பயந்தபடினால அவர்கள் வேறொரு வார்த்தையை உருவாக்கினார்கள். என்ன வார்த்தைனா அடோனாய், கர்த்தர், ஆண்டவர்.
எஜமானர். Amen. The coin, the word called Adonai means Lord, Master, Prince, Overseer. Over a period of time, because the name of God is being used, the English scholars, they also, with the help of the Hebrew scholars, they coined a new word called Jehovah. காலப்போக்கில் பார்த்தோமா, இந்த ஆராய்ச்சியாளர்கள் எபிரேய ஸ்காலர்ஸ் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தைக்கு அந்த உள்ளான அர்த்தம் என்ன என்பதை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். அந்த வார்த்தையுடைய அர்த்தம் என்னவா, யெகோவா என்று சொல்லி அவர்கள் வார்த்தையை அவங்க என்ன பண்ணாங்க, விளக்கி சொன்னார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. See, we are reading our Bible in English and Tamil, Malayalam or Hindi. Amen. நம்ம வேதங்களை நம்ம ஆங்கிலத்தில் படிக்கிறோம், தமிழில் படிக்கிறோம், ஹிந்தியில், மலையாளத்தில் படிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. But when you read in the original text, the meaning is more deeper and more different. ஆனால் எபிரேய மூல பாஷையை அறிந்திருப்போமானால், கிரேக்க மூல பாஷையை அறிந்திருப்போமானால், ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு இலக்கங்களும் நமக்கு வித்தியாசமான ஆழமான அர்த்தங்களை நமக்கு கொடுக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. But thank God we have a Bible. Amen. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்மகிட்ட பைபிள் இருக்குது. அல்லேலூயா. There are many people in this world, especially China. Still many people do not have the Bible in this model world. In Africa, many people do not have the Bible. சீனா தேசம், ஆப்பிரிக்கா தேசம், ஆசிய தேசங்கள் நிறைய பார்த்தீங்கன்னா அங்கு வேதங்கள் இல்லை, வேதங்கள் ஒவ்வொரு கையில் இல்லை. Have you read the book called Heavenly Man? ஹெவன்லி மேன் என்று சொல்லி ஒரு புத்தகம் படிச்சிருக்கீங்களா? ஒரு கொரியன் விசுவாசியினுடைய வாழ்க்கை வரலாறு. ஆமென். ப்ளீஸ் browse that book and read it. It will encourage your faith. என்ன பேர் சொல்லுங்க பார்க்கலாம்? ஹெவன்லி மேன். அந்த 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 மனிதன் வாழ்ந்திருந்த அந்த கிராமத்தில் பாஸ்டர் கிட்ட மட்டும்தான் பைபிள் இருக்கும். பாஸ்டர் கிட்ட மட்டும்தான் பைபிள் இருக்கும். இவர் என்ன பண்ணுவாராம், ஒவ்வொரு நாளும் ஓடி போய், ஐயா 1 மணி நேரம் எங்களுக்கு பைபிள் கொடுங்க. அந்த 1 மணி நேரத்தில் அவர் 10-15 சாப்டர் படிச்சுட்டு திரும்ப எடுத்து போய் கொடுத்துருவாராம். லைக் தட் he read the whole Bible. ஆமென். அவர் என்ன பண்ணுவாரா, அந்த பாஸ்டர் கிட்ட மட்டும்தான் அந்த கிராமத்திலே பைபிள் இருக்கும். அவர் என்ன பண்ணுவார், அவர் ஓடி போய், ஐயா 1 மணி நேரம் எனக்கு அந்த பைபிள் கொடுங்கன்னு சொல்லி அந்த பைபிள் வாங்கி அந்த 1 மணி நேரத்தில் ஒரு 10-15 சாப்டர் படிப்பாராம். அப்படியாக அவர் படித்து 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 வேதத்தை அவர் படித்து முடித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர்கிட்ட பைபிள் இருக்கு நம்மகிட்ட? ஹலோ, how many of us have Bible in our hands today? How many chapters we read today? எத்தனை அதிகாரம் படிச்சுங்க இன்னைக்கு நம்ம? சரி, இன்னைக்கு விட்டுடுங்க, பாவம், ஃப்ரைடே சர்ச்சுக்கு வந்துட்டீங்க. நேற்று எத்தனை அதிகாரம் படிச்சிங்க? How many chapters you read yesterday? Hallelujah, hallelujah. See, as the water is important for the plant to grow, as the water is important for the seed to grow, the word of God is very important for you and me to grow in Christ. Amen. தண்ணீரானது எப்படி இந்த செடிக்கும் விதைக்கும் வளர்வதற்கு ஏதுவாக உதவியாக இருக்கிறதோ, அதே போல என்னுடைய கிறிஸ்துவ விசுவாசத்தில் வளர்வதற்கு கர்த்தருடைய வசனம் ஏதுவாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. Because faith comes from not only hearing but also reading. ஆமென். விசுவாசம் கேள்வினால் மட்டும் வராதுங்க, விசுவாசம் கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கிறதுனால வரும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. So the word called Jehovah came into existence. நம்ம யெகோவா என்ற அந்த வார்த்தையை என்ன பண்ணாங்க, வேத ஆராய்ச்சியாளர்கள் பயன்படுத்தி அதை வேதங்களிலே வைத்திருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த யெகோவான்ற அந்த நாமமானது இஸ்ரவேல் தேசத்தில் எல்லா ஜனங்களுக்கும் அறியப்பட்ட ஒரு நாமமாக இருக்கிறது. ஏனென்றால் தேவன் சொன்னபடி அது தேவனுடைய உடன்படிக்கையின் நாமம். ஆமென். It is the God's covenant name for the people of Israelites with the people of Israelites. Hallelujah, hallelujah. யெகோவா என்ற அந்த நாமம் தேவன் தன்னுடைய ஜனங்களோடு கூட உடன்படிக்கை செய்த நிமித்தம் கொண்டிருக்கிற அந்த நாமம் யெகோவா என்று அழைக்கப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. எடுத்து வாசிங்க ஆதியாகமம் 22:13-14. Genesis chapter 22:13 and 14. It talks about a beautiful
incidents that happens in Abraham's life. பார்க்கும்பொழுது Hmm. இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா-ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்துக் கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. God gave Abraham a son after 25 long years of waiting. ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணி 25 ஆண்டுகளுக்கு பிறகாக தன்னுடைய ஒரு குமாரனை கொடுத்தார். கொஞ்ச காலம் கழித்தது தேவன் ஆபிரகாமை சோதிக்க வந்தார். After some time God came to test Abraham. God told Abraham, get up tomorrow, go and sacrifice your son on the mountain that I will show you. ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், நீ உன் குமாரனை எடுத்துக்கொண்டு நான் காண்பிக்கிற மலைக்கு போய் அங்கு உன்னுடைய மகனை என்ன பண்ண, பலியாக செலுத்து என்று சொல்லி அந்த நேரத்தில் ஆபிரகாமுக்கு தேவன் கட்டளை கொடுக்கிறார். நீங்க வேதம் பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் முறுமுறுக்கவோ துக்கமாகவோ கோபமாகவோ இல்லை என்று வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். When Abraham received the command of the Lord, he was not angry, he did not murmur, he was not even sad. Amen. Next day morning he took Isaac, he took the wood, he took the servants and he journeyed towards the mountain God showed. அடுத்த நாள் காலையில அதிகாலையில வேதத்தில் பாருங்க எங்கெல்லாம் அதிகாலையில எழுதிருக்கிறது. ஆபிரகாம் அதிகாலையில எழுந்து தேவனுக்கு பலி செலுத்தினான். ஆமென், அல்லேலூயா. அதிகாலையில எழுந்து தேவனை தேடுகிற பழக்கம் உள்ளவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரையும் கர்த்தர் ஒரு நாள் உபயோகப்படுத்துவார். Whoever has the habit of rising up early in the morning and seeking God, I'm telling you in the name of Jesus Christ, a day will come, God will use you. A day will come, God will use you. You will stand in the house of God and you will preach the word of God. Amen. Hallelujah. அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான். He who seek me early will find me. That's the promise of God. Hallelujah. Hallelujah. காலையில் எழுந்து ஆண்டவரை தேடுகிற பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்க. Amen. The most important discipline you can have in your entire life. Hallelujah. Hallelujah. நீங்க நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டிய மிக பெரிய ஒழுக்கம் என்னன்னா அதிகாலையில் எழுந்து தேவனை தேடணும். அல்லேலூயா, அல்லேலூயா. தூக்கமானது உங்கள் வாழ்க்கையை கொள்ளை கொண்டு போய்விடும். ஓவர் ஸ்லீப்பிங், ஸ்லம்பரிங் will rob your life of all that God has in store for you. ஆமென். உங்களுடைய அயர்ந்த நித்திரை, அந்த கொரட்டையான தூக்கம் தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற பொக்கிஷங்களை திருடி அதை நாசமாக்கி விடும். அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, ரொம்ப நேரம் தூங்காதீங்க. Turn to the person and tell them, don't sleep too much. Wake up early in the morning. காலையில் எழுந்திங்க please. Hallelujah. I'm telling you, amen. I'm telling you again in the name of Jesus, if you are a person rising up early in the morning and seeking God, a day will come. You will also stand like this in the pulpit one day and preach the word of God. You will serve the Lord. Amen. Amen. அதிகாலையில் எழுந்து தேவனை தேடுகிறவர்களாக நீங்கள் இருப்பீர்களானால் நாட்கள் வருகிறது, தேவன் உங்களை பயன்படுத்துவார். அல்லேலூயா. ஆபிரகாம் போறாரு, தன்னுடைய மகனை எடுத்துக்கொண்டு கழுதை எடுத்துக்கொண்டு விறகை எடுத்துக்கொண்டு கத்தி எடுத்துக்கொண்டு வேலைக்காரை எடுத்துக்கொண்டு போறார். Abraham journeyed towards the mountain God showed. After 3 days, Abraham saw the mountain. 3 நாட்கள் பிரயாணமாய் போய் அவன் என்ன பண்றான், அந்த மலையை தேவன் சொன்ன அந்த மலையை பார்க்கிறான். Hallelujah. When he reached the mountain, do you know what Abraham did? He told the servant, you wait here. You wait here, me and my son will go and worship God and we will come back. Hallelujah. தேவன் என்ன சொன்னாரு, மகனை போய் பலி கொடுக்க போறாரு. ஆனா இவன் என்ன சொல்றான் தன்னுடைய வேலைக்காரங்கிட்ட, நீங்க இங்கே இருங்க, நானும் என் பையனும் போயிட்டு ஆண்டவரை ஆராதித்து விட்டு நாங்க என்ன பண்றோம், திரும்பி வருகிறோம். Hallelujah. Hallelujah. He obeyed God, but he still had the faith. The Lord who gave me my son will also able to raise him from death, even if I sacrifice him. Hallelujah.
அவன் பலியிடுவதற்கு தான் போறான். ஆனால் அவனுக்குள்ள என்ன விசுவாசம் இருந்து தெரியுமா? நான் போய் பலி கொடுக்க போறேன், என்னால எனக்கு பலனே இல்லை, அப்போது தேவன் எனக்கு குழந்தை கொடுத்தார், அப்படிப்பட்ட தேவன் நான் பலியிட்ட பிறகு இந்த மகனை உயிர்த்தெழ செய்யும் வல்ல தேவனா இருக்கிறார் என்று சொல்லி விசுவாசித்து மலையில் மேல் ஏறி போனான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சொல்றாரு அந்த வேலைக்காரங்களை பார்த்து, நீங்க இங்கே இருங்க, நாங்க போய் ஆராதித்துட்டு வருகிறோம். அல்லேலூயா. Abraham told the servant, you just stay here, we will go and worship God and come. Amen. Hallelujah. There are some people in our life whom we cannot take along in mountaintop experiences. Hallelujah. Hallelujah. நம்முடைய வாழ்க்கையில சில ஜனங்களை மலையின் அற்புதங்களுக்கு நேராக நம்ம நடத்தி செல்வதற்கு நம்ம கூட என்ன பண்ண கொண்டு போக முடியாது. Hallelujah. Hallelujah. There are some baggages you have to leave. Amen. One principle I learned in my life, travel light. Hello? சொல்லுங்க பார்க்கலாம். Travel light. Amen. பாரம் இல்லாம பிரயாணம் பண்ண கத்துக்கொள்ளுங்க. Amen. Hallelujah. எக்ஸ்ட்ரா லக்கேஜ், ஓவர்லோடு இதெல்லாம் என்ன பண்ணுங்க? தூக்கி தூர போட்டுருங்க. Amen. The more overload you are going to that much slow in your running towards the goal. Amen. எவ்வளவா நீங்க பாரத்தை கேரிய தூக்கி கொண்டு போறீங்க, அவ்வளவு தூரமா நீங்க ஓடுகிற ஓட்டத்தை, அந்த பந்தய பொருளுக்காக ஓடுறீங்க இல்லையா, அந்த ஓட்டம் ரொம்ப ஸ்லோ ஆயிடும். ஆமென். ஆபிரகாம் இந்த விசுவாசத்தோடு மலையின் மேல் ஏறுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்க போறான், மலை மேல போய் கொண்டு இருக்கிறான். ஆமென். போய் எங்க தன்னுடைய மகனை கட்டுகிறார். அல்லேலூயா. How old Isaac was when Abraham tied him on the altar? The scholar says he was around 20 years old. வேதம் சொல்லுகிறது, இந்த ஈசாக்கை ஆபிரகாம் கட்டி அந்த பலிபீடத்தின் மேல் வைத்து கத்தியை ஓங்கின பொழுது ஈசாக்குக்கு என்ன வயது இருக்கும் என்று வேத ஆராய்ச்சியாளர் சொல்லுகிறது தெரியுமா? 20 வயதுக்கு மேல்பட்டவன் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. When Abraham tied his son, laid him on the altar, even raised the knife, Isaac did not say anything. Amen. தன்னுடைய தகப்பன் தன்னை கட்டி பலிபீடத்தின் மேல் வைத்து அவனை கொல்வதற்கு கத்தியை ஓங்கின போது கூட ஈசாக்கு அமைதலாக இருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. What a father and what a son. Amen. எப்படிப்பட்ட தகப்பன், எப்படிப்பட்ட மகன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஹலோ. What kind of faith, what kind of father, what kind of love and trust. Amen. Hallelujah. See, trust is a very important thing in life, in any relationship. எப்படிப்பட்ட உறவாக இருந்தாலும் நம்பிக்கை ரொம்ப முக்கியம். Hallelujah. Whether it is parents and children, whether it is friends, whether it's brother and sister, or it is husband and wife, trust is very important. Hallelujah. Hallelujah. Make sure that you are a person who keep the trust. Don't be the person who break the trust. Hallelujah. நீங்க அந்த நம்பிக்கை காத்துக்கொள்ளுகிற மனுஷியாக இருக்க கற்றுக்கொள்ளுங்க. அந்த நம்பிக்கையை உடைக்கிறவனாக இருக்கக்கூடாது. ஆமென். We should not be the people who break trust. Hallelujah. Hallelujah. எத்தனை பேர் உங்களை நம்புறாங்க? How many people trust you? என்னங்க, என்னை யாருமே நம்புறது இல்லைங்க. How many people trust you? Your parents trust you. என் மகன் போயிருக்கிறாங்க, எப்படியாவது நல்ல மாதிரி இருப்பான், நல்ல மாதிரி வருவான். ஆமென். என் ஹஸ்பண்ட் போயிருக்காரு, நல்ல மாதிரி இருப்பாரு, நல்ல மாதிரி இருப்பான். என் ஒய்ஃப் போயிருக்கா, என் மக போயிருக்கா, நல்லா இருப்பாங்க. Parents trust, husband, wife trusting. Amen. Keep the trust. Hallelujah. Keep the trust. உடனே தேவதூதன் வானத்திலிருந்து கூப்பிடுகிறான், நிறுத்து ஆபிரகாம், do not lay your hand on the son, for I know now you fear God. Amen. வானத்திலிருந்து தூதன் கூப்பிடுறான். என்னன்னு கூப்பிடுறான்? ஆபிரகாமை நிறுத்து, இப்போது நான் தெரிந்திருக்கிறேன், நீ தேவனுக்கு பயப்படுகிறாய். அல்லேலூயா. தேவனுக்கு பயப்படுகிறாய். அல்லேலூயா, அல்லேலூயா. In Abraham's heart, fear of God is more than the love for God. ஆபிரகாமின் இருதயத்தில் தேவனுக்கு பயப்படுகிற பயம்தான்
தேவன் நிமித்தம் காண்பிக்கிற அன்பை பார்க்கிலும் அதிகமாக இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. புரியுதா சொல்றது உங்களுக்கு? ஆமென். அன்பு திரளான பாவங்களை மூடும். அதனால என் ஃப்ரெண்டு செய்யற தப்பெல்லாம் நான் யாருக்குமே சொல்ல மாட்டேன், காட்டி கொடுக்க மாட்டேன். ஹலோ, அப்படின்னா நீங்க தான் ரொம்ப கெட்ட ஃப்ரெண்டு. நீங்க உண்மையான ஃப்ரெண்டா இருந்தீங்கன்னா அவன் தப்பு செய்யும்போது என்ன பண்ணோம்? கண்டிக்கணும். ஆமென், அல்லேலூயா. அதுதான் அதனுடைய அர்த்தம். அன்பு திரளான பாவங்களை அவன் செய்யாதபடிக்கு மூடும், காத்துக்கொள்ளும். A love covers multitude of sin means when your friend or your sister or anyone commit a sin, you should not cover it. Hello? You should expose. You should tell them what you're doing is stupidity. Stop it. That is how you have to love. Hallelujah. Hello. But we are living in a world we do not want correction. We don't want anybody to correct us. நம்ம எப்படிப்பட்ட உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? யாரும் நமக்கு அட்வைஸ் எல்லாம் கொடுக்க கூடாது, யாரும் நம்மளை திருத்த கூடாது. என் வழி உங்களுக்கு தெரியும். பத்தியா? நம்ம ஆபிரகாம் பத்தி பேசியிருந்தா and God stopped Abraham from sacrificing son. Hallelujah. அந்த வசனம் படிங்க. இப்போ அடுத்த வசனம் பாருங்க, 13-14. ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது ஓகே, இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அல்லேலூயா. When Abraham lifted up his eyes and saw, he saw, in Tamil என்ன இருக்குங்க? ஆட்டுக்கடாவை. In English what is written? What is written? என்னங்க இங்கிலீஷ் பைபிள் யார்கிட்ட இல்லையா? ராம். ராம். ராம் என்று சொன்னால் அந்த கொம்பு எப்படி இருக்குன்னு தெரியுமா? மாட்டினுடைய கொம்பை போல பெரிதாக இருக்கும். அல்லேலூயா. உங்க லைஃப்ல எப்பனா ஆட்டுக்கடா தன்னுடைய கொம்பு புதர்ல மாட்டிக்கொண்டிருக்கிறத பார்த்துருக்கிறீங்களா? In your life, anytime you saw a goat got stuck in a bush and standing and crying? Hello? Anytime you saw? Yes or no? Hello? ஒருபோதும் அது நடப்பது இல்லைங்க. அல்லேலூயா. ஆனா ஆபிரகாம் இந்த விசுவாசத்தோடு மலை மேல் ஏறின பொழுது யெகோவா ஈராகிய தேவன் மலையின் அப்புறத்திலிருந்து ஒரு ஆட்டுக்கடாவை அனுப்பினார். அல்லேலூயா, அல்லேலூயா. When Abraham with faith was climbing the mountain, the God Jehovah Jireh, he was sending a ram from the other side of the mountain. Hallelujah, hallelujah. When we hear God, when we know God, when we believe God and do what he says, he will provide. Amen. தமிழ்ல படிக்கிறோம், அந்த இடத்திலே பார்த்து கொள்ளப்படும். That means our God will provide. Amen. His name is Jehovah Jireh. தமிழ்ல யெகோவா ஈரே எழுதி கொள்ளுங்க. யெகோவா ஈரே. Hallelujah. He is our provider. Amen. Hallelujah. In order to God meet your needs, in order for God to be your Jehovah Jireh, you need to be an obedient child. Amen. Are you with me? தேவன் என்னுடைய தேவைகளை பார்த்துக் கொள்வார், யெகோவா ஈரே என் தேவைகளை பார்த்துக் கொள்வார் என்று நான் எதிர்பார்த்து நான் காத்திருந்து ஜெபித்தேன். ஆனால் அது ஒரு காரியம் இருக்கிறது, ஒரு தேவை என்னன்னா விசுவாசம் உள்ள கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளையாக இருந்து நம்ம கேட்டோமா, அவர் நிச்சயமாவே நமக்கு யெகோவா ஈராக இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. Through God's action, God revealed his name to Abraham. தன்னுடைய கிரியையினாலே, தன்னுடைய இந்த தேவன் கொடுத்த இந்த ஆட்டுக்கடாவினாலே ஆபிரகாம் தேவன் தன்னுடைய தேவைகளை சந்திக்கிற தேவனாகிய யெகோவா ஈரே என்று அறிந்து கொண்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. How many of you know, how many times in your life you met Jehovah Jireh in your life? உங்க வாழ்க்கையில் எத்தனை முறை யெகோவா ஈராகிய இந்த தேவனை சந்தித்திருக்கிறீர்கள்? இல்லவே இல்லையா? இல்லையா? அல்லேலூயா.
இல்லாத நேரத்திலையும் கொடுப்பார். ஆமென். வறுமையிலையும் அவர் கொடுப்பார், தரித்திரத்திலையும் அவர் தருவார். அல்லேலூயா. அவர் தருகிற தேவன். ஆமென். நம்முடைய தேவைகளை சந்திக்கிற தேவனாக இருக்கிறார். He is a God who provides all our needs. His name is Jehovah Jireh. ஆமென். அல்லேலூயா. இந்த காலை வேளை ஒருவேளை நீங்களும் ஆபிரகாமை போல விசுவாசத்தோடு ஆண்டவர் சொன்னதை நீங்க செய்து கொண்டிருக்கிறீங்க, கீழ்ப்படிந்து கொண்டிருக்கிறீங்க, ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, மலையின் அப்புறத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை வருகிறது. ஆமென். Maybe like Abraham, you're keeping the faith and moving, struggling and going in your life, in the life before God. I'm telling, remember that the other side of the life, God is sending His provision to you. Amen. God is sending His provision to you, and He will meet your need, and you will worship Him, my Jehovah Jireh. உங்களுடைய தேவை அந்த நாளிலே சந்திக்கப்படும். அப்ப நீங்களும் யெகோவா ஈரே என்று கர்த்தரை ஆராதிக்க முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. என் தேவை சந்திக்கப்படவில்லை என்றாலும் அவர் யெகோவா ஈராக இருக்கிறார். Even if my need is not met, He is still seated as Jehovah Jireh on the throne of God. Hallelujah. சங்கீதம் 23 நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும். சங்கீதம் 23, Psalm 23 மனப்பாடமா எல்லாருக்கும் தெரியும். சொல்லலாமா? சொல்லுங்க பார்க்கலாம். இங்கிலாந்து தேசத்துல ஒரு ஷேக்ஸ்பியர் நாடகத்தை நடித்து காட்டுகிற ஒரு நாடக கூட்டத்தை ஒரு மனிதன் நடத்தி கொண்டிருந்தான். There was a man in England who, as a drama company, through the drama company, he goes to village and towns and he will show the people the Shakespeare drama. So every village he goes and he shows this Shakespeare drama. At the end of the drama, he will tell Psalm 23. And people will all clap because he had such an eloquency that he was words and the voice was so beautiful that everybody was marveled at his memory and the way he quoted the scripture. அந்த மனிதனானவன் அவ்வளவு திறமை வாய்ந்தவனாக இருந்தான். அவனுடைய வார்த்தை, அவனுடைய பேச்சு, அவன் சொல்லுகிற விதம், வசனத்தை சொல்லுகிற விதம் அவ்வளவு வியக்கத்தக்கதாக இருந்தது. அவன் அந்த வசனத்தை சொல்லும் பொழுது சங்கீதம் 23 அந்த நாடகம் முடிச்சு சொல்லுவார், எல்லாரும் கைத்தட்டி மகிழ்ச்சியாக இருப்பாங்க. So every village he goes, towns he goes. And he came to a certain town. ஒரு குறிப்பிட்ட அந்த பட்டணத்துக்கு வந்து இதே போல ஒரு நாடகத்தை நடத்தி அவர் முடிவுக்கு வந்தார். He went to a certain village and town. He was about to finish his drama. He came to the end of the drama. There was one particular young man. He was following this man all the way. ஒரு குறிப்பிட்ட வாலிபன் இருந்தான். அவன் தொடர்ந்து இவரை பின்தொடர்ந்து கொண்டே வந்தான். இவர் சொல்லுகிற அந்த சங்கீதம் 23 பார்த்து அவர் ரொம்ப மயங்கி அவர் பின்னாடியே வந்து கொண்டிருந்தார். So today, this day, he finished his drama. He is about to quote the Psalm 23. இந்த சங்கீதம் 23 இந்த டிராமா நடத்துறவர் முடித்து விட்டார். இந்த டிராமா முடித்து விட்டார். சங்கீதம் 23 சொல்ல போறார். உடனே இந்த வாலிபன் வந்து கேட்டா, ஐயா இன்னைக்கு ஒரு நாள் நான் உங்களுக்கு இந்த Psalm 23 சொல்லட்டுமா? This boy approached this man and asked, sir, shall I quote Psalm 23 today? So he said, so many years, okay, let me take a break. Okay, you tell. அவர் சொன்னார், ஓகே நிறைய முறை சொல்றேன், நீ சொல்லிப்பார் அப்படின்னாரு. So this young man went to the stage and he quoted Psalm 23. இந்த வாலிபன் அந்த மேடைக்கு போய் சங்கீதம் 23 சொன்னான். All the people who gathered there, they started crying. அங்க கூடியிருந்த எல்லா மக்களும் அவன் சங்கீதம் 23 சொன்னதை கேட்டோடு எல்லாரும் அழுதார்கள். அல்லேலூயா. So the owner of the drama company was marveled. It never happened in my life. Never happened. All these years I'm doing it, never happened. How did this boy do it? இவரு இந்த நாடகம் நடத்துறதுக்கு ரொம்ப ஆச்சரியம். என்னங்க இது, நான் இத்தனை வருஷமா பண்றேன், இது மாதிரி நடந்ததே இல்லையே. ஸோ அந்த வாலிபனை கூப்பிட்டாரு, என்னப்பா இது ஆச்சரியமா இருக்குது, நீ இப்படியெல்லாம் பண்ணிட்டே, எப்படி இது சாத்தியம்? இது வாலிபன் சொன்னா, ஐயா உங்களுக்கு சங்கீதம் 23 தெரியும், ஆனா
என் சங்கீதம் 23 இருக்கிற மேய்ப்பனே எனக்கு தெரியும். That boy said, you know Psalm 23, but I know the shepherd whom the Psalm 23 talks about. Hallelujah. Hallelujah. நீங்க எந்த குரூப்? ஹலோ. So the word of God talks about Psalm 23. The name the word of God gives to God is Jehovah Rohi. Yehovah Rohi. எழுதிக் கொள்ளுங்க. Yehovah Rohi. Always God related with the people of Israelites as a relationship between shepherd and sheep. தேவன் எப்பொழுதுமே தன்னுடைய ஜனங்களோடு கூட எப்படி உறவாடினார் தெரியுமா? ஒரு மேய்ப்பனும் ஆடுகளும் மந்தைக்கும் இருக்கிற அந்த உறவோடு கூட அவர் என்ன பண்ணாரு? தன்னுடைய உறவை அவர் காத்து கொண்டிருந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. If you want to read about how a shepherd will be, read Ezekiel 34. எசேக்கியேல் 34 நீங்க படிச்சீங்கன்னா ஒரு மேய்ப்பன் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த இடத்துல அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். A shepherd is the one who feeds the sheep, guards the sheep, guides the sheep, protects the sheep and feed the sheep. அந்த மேய்ப்பனானவன் என்ன பண்ணும்? தன்னுடைய ஆட்டு மந்தைக்கு என்ன பண்ணுவாராம்? அவர் காப்பாற்றுவார், நடத்துவார், போஷிப்பார், வழி காண்பிப்பார். அல்லேலூயா. வழி காண்பிப்பார். ஆபத்து வரும்போது காப்பாற்றுவார், ஓநாய்கள் வரும்போது காப்பாற்றுவார், கள்ளர் கையிலிருந்து அவர் காப்பாற்றுவார், அவரே வாசலாக இருந்து காப்பாற்றுவார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. The shepherd guards them, guides them, feeds them, protects them, saves them from the wolves and the hirelings and the robbers. He became a door himself for the sheep and the pasture. அவரே அந்த ஆட்டு மந்தைக்கு வாசலாக நின்று அவரே என்ன பண்றாரு? பாதுகாக்கிறார். நல்ல மேய்ப்பன். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த நல்ல மேய்ப்பனை எப்படி அந்த ஆடுகள் பார்க்கிறது? ஆமென். அவர் என்ன புல்லுள்ள இடங்களில் நடத்தி, சொல்லுங்க பார்க்கலாம், அமர்ந்த தண்ணீர் அண்டையில் நடத்தி புல்லிடங்களில் மேய்ப்பார். அல்லேலூயா. He will lead me through green pastures. He will lead me beside the still waters. Amen. Is God your shepherd? இந்த தேவன் உங்களுக்கு மேய்ப்பராக இருக்கிறாரா? ஹலோ, மேய்ப்பராக இருக்கிறாரா? அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். My sheep will hear my voice. என்னுடைய ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. Do you hear his voice? அவருடைய சத்தத்தை உங்களால கேட்க முடியுதா? Do you hear his voice calling you for prayer? Do you hear his voice telling you to read the Bible? Do you hear his voice telling to go and tell someone about the love of Jesus Christ? Do you hear his voice that he is telling to go and talk with somebody, comfort them, counsel them, guide them? உங்களுக்கு அவர் பேசுகிற சத்தம் கேக்குதா? நீ ஜெபம் பண்ணுன்ற அந்த உள்ளான வருகிற சத்தம் கேக்குதாங்க? பைபிள் படிப்பா அப்படின்னு சொல்லி உள்ளாக வருகிற சத்தம் உங்களுக்கு கேக்குதா? அவங்களுக்கு சமாதானம் சொல்லு, ஆறுதல் சொல்லு என்று சொல்லி தேவன் உங்களை உந்துகிற அந்த சத்தம் உங்களால கேட்க முடியுதா? அல்லேலூயா. அல்லேலூயா. So when you read the life of the book, the life of the Israelites, God was their shepherd and nobody could touch them. Amen. இஸ்ரவேல் ஜனத்தினுடைய அந்த வரலாற்றை பாருங்க. எவ்வளவு நாட்கள் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவரை மேய்ப்பராக கொண்டிருந்தார்களோ அத்தனை நாட்களும் ஒருவராலும் இஸ்ரவேல் தேசத்தை தொடவே முடியவில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. அதே போல தேவனை உங்களை மேய்ப்பராக நீங்கள் கொண்டிருப்பீரானால், யெகோவா ரோஹிய உங்களுடைய மேய்ப்பராக கொண்டிருப்பீரானால் ஒருவனாலும் உங்களை தொட முடியாது. ஒருவனும் உங்களை திருடி கொள்ள முடியாது. ஒருவனும் உங்களை சேதத்துக்குள்ளாக அமிழ்த்த முடியாது. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நாம் நடக்கும் பொழுதும் அவர் நம்மோடு இருப்பார். அல்லேலூயா. If God is your shepherd, Jehovah Rohi is your shepherd, nobody will able to touch you, my brother, my sister. No devil, no demon, no evil power will able to touch you or come near you. He will be your shield. Even if you walk through the valley of shadow of death, he is going to be with you. Amen. அந்த வசனம் நல்லா பாடுங்க. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும்
பொல்லாப்புக்கு அடுத்து என்ன இருக்குது? அப்போ மரண இருளின் பள்ளத்தாக்கில் நம்ம நடுங்கி பயந்து போகும்போது கூட அவர் நம்ம கூட இருப்பார். அல்லேலூயா. அவரும் நம்மோடு சேர்ந்து அந்த மரண இருளின் பள்ளத்தாக்க கடந்து வருகிறார். அல்லேலூயா. When you cross the valley, he will not just leave you and go, he will walk with you. Amen. Amen. அவருடைய கோலும் தடியும் என்னங்க பண்ணும்? என்னை தேற்றும். கோலும் தடியும் அப்படின்னு அர்த்தம் என்ன? His rod and thy staff, they shall comfort me. What does it mean? Amen. Rod எதுக்கு? எதுங்க? Rod is for correction. Staff is for direction. Rod means the word of God. Staff means the Holy Spirit of God will guide you. அவரது கோல் என்பது வார்த்தை, அவருடைய தடி என்பது பரிசுத்த ஆவியானுடைய நடத்துதல். அல்லேலூயா. Hallelujah. He will guide you. He will take care of you. That's why his name Jehovah Rohi. Hallelujah. Hallelujah. எப்பெல்லாம் நம்ம ஜெகோவா ரோவின்னு சொல்ல நீங்க துதிக்கிறீங்க, இதெல்லாம் நம்ம மைண்ட்ல வரணும். ஆமென். அப்பதான் அது அர்த்தமுள்ள ஜெபம், அர்த்தமுள்ள துதி, அர்த்தமுள்ள ஸ்தோத்திரமாக இருக்கும். ஆமென். When you mention that name only, you must understand how a shepherd is taking care of his sheep. He is taking care of us. And with that attitude, the praise that comes from your heart will be totally different. It will not be a just Psalm 23. Amen. Amen. Psalm 23 is not the psalm that is read when the person dies. சங்கீதம் 23 என்பது ஒரு மனுஷன் மரிச்ச பிறகு இறுதி சடங்குல படிக்கிற சங்கீதம் 23 இல்லை. அல்லேலூயா. 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 ஹலோ. He is a God who does not lead the dead. He is the God who leads the living. மரித்தோரை நடத்துகிற தேவன் அல்ல, ஜீவனுள்ளவரை நடத்துகிற நல்ல மேய்ப்பன் ஆண்டவர். அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்து பாருங்க, யாத்திராகமம் 15:26. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து வந்தாச்சுங்க. 3 நாட்கள் ஆகிவிட்டது. அற்புத அடையாளங்கள்லாம் பார்த்தாச்சு. 3 நாட்கள் ஆகிவிட்டது. தண்ணீர் இல்லை. மோசேவை பார்த்து கேட்கறாங்க, ஆண்டவரை பார்த்து கேட்கறாங்க, தண்ணீர் இல்லையே, என்ன குடிப்போம்? The people of Israelites came out of Egypt. It's been 3 days. They came out of Egypt after they saw God's wonders and signs. But now 3 days gone, no water. And they murmured and quarreled with Moses. And they quarreled and grieved against God. Hallelujah. Hallelujah. And they found a little pond, a lake. அங்க ஒரு துரத்தி அந்த தண்ணீர் ஊற்றை கண்டார்கள். அதுக்கு பேர் என்ன தெரியுமா? So they went and drank the water. ஆமென். அவங்க தண்ணீரை குடித்த பொழுது அது எப்படி இருந்துச்சு? கசப்பாக இருந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. When you read the Bible in Psalm 103 verse 7, can anyone read please? சங்கீதம் 103:7. He showed his ways to Moses and his deeds to Israel. அவர் தன்னுடைய வழிகளை மோசேக்கும் தன்னுடைய கிரிகளை இஸ்ரவேலுக்கும் தேவன் வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. 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 உங்களுக்கு கர்த்தருடைய வழிகள் வேணுமா, கர்த்தருடைய கிரியைகள் வேணுமா? You want to know the ways of God or you want the deeds of God? பார்க்கலாம் யாருக்கு நிறைய ஓட்டு வருதுன்னு. ஹலோ. You want to know the ways of God or deeds of God? கர்த்தருடைய வழிகள் உங்களுக்கு வேணுமா, கிரியைகள் உங்களுக்கு வேணுமா? நல்ல மனசு தொட்டு உண்மையான மனசாட்சியோடு சொல்லணும். அல்லேலூயா. நம்ம நிறைய பேர் கர்த்தருடைய கையிலிருந்து என்ன வாங்கி கொள்ளலாம் அதுதான் நம்ம எதிர்பார்க்கிறோம். ஆமென். Many of us, we always seek, what can I receive from God? How can I benefit from this God called Jesus? But we don't care or we don't bother what is his ways, how he deals with his people, how he allows me, that we don't want to know. அவருடைய வழிகள் என்ன, அவர் எப்படி என்னுடைய வாழ்க்கையில இடைபட விரும்புகிறார், அவர் எப்படி என்னை நேசிக்கிறார், அந்த காரியங்களை நான் அறிந்து கொள்ள விரும்ப முயற்சிப்பதும் இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. In the land of Egypt, God showed his power. But in the wilderness, God showed his presence. Hallelujah.
எகிப்து தேசத்துல தேவன் தம்முடைய சர்வ வல்லமையை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. எகிப்தின் மந்திரவாதிகள் எல்லாம் வந்து சொல்றாங்க, ஐயோ தேவன் நம்மளோடு யுத்தம் செய்கிறார், தயவு செய்து இந்த ஜனங்களை என்ன பண்ணிடுங்க, விட்டு விடுங்க. The magicians comes to Pharaoh and they cry to Pharaoh, their God is fighting with us, let them go. Hallelujah. God showed his power and might in the land of Egypt, but in the wilderness he showed his presence. வனாந்திரத்திலே தேவன் அவருடைய பிரசன்னத்தை தன்னுடைய ஜனங்களுக்கு வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. தேவனுடைய வல்லமை பார்க்கணுமா, பிரசன்னத்தை பார்க்கணுமா? அல்லேலூயா. You want to know, you want to see God's power or God's presence? அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சின்ன பையன் இருந்தான். அவன் என்ன பண்ணான், ஒரு கடைக்கு போனான். ஒரு கடைக்கு போயிட்டு அங்கே ஒரு விளம்பரம் போட்டு இருந்தது. இந்த பாட்டிலில் வந்து அவர் சாக்லேட்லாம் போட்டு வச்சுருந்தாரு. சின்ன பசங்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக அவர் சொன்னார், வந்து 10 ரூபாய்க்கு வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா எவ்வளோ கை போட்டு இந்த சாக்லேட் எடுக்க முடியுமோ அவ்வளோ எடுத்துக்கொள்ளலாம். There was a boy, he went to the shop to buy toffees. So the shop owner made a deal on that day. Whoever comes, pay 10 rupees and put their hand, how much chocolate comes, they will take. So all the little boys, they went, they took the chocolates. So this one smart boy, he came and said, he gave 10 rupees. 10 ரூபாய் ஒரு பையன் வந்தான், 10 ரூபாய் அவர்கிட்ட கொடுத்துட்டு என்ன சொன்னான், அங்கிள் நான் ஒன்றே ஒரு கேள்வி, நான் கைப்பட மாட்டேன், நீங்க கை போட்டு எடுத்து கொடுங்க. This boy said, uncle, I will not put my hand, but you put your hand and you give me chocolate. So this shop owner said, oh, so nice boy. The shop owner think he is so nice, so kind. But this boy is very smart. இந்த கடை ஓனர் நினைச்சார், எவ்வளோ நல்ல பையன்யா, எவ்வளோ பார்ப்பா என் மேலே எப்படியோ மரியாதை வச்சு. பட் இந்த சின்ன பையன்னா ரொம்ப ஸ்மார்ட்டு. என் கையில் எடுத்தால் கொஞ்சம் தான் வரும், பெரிய மனுஷன் நீங்கள் கையில் எடுத்தீங்கன்னா என்ன பண்ணோம், நிறைய வரும். அல்லேலூயா. எத்தனை பேர் புரிஞ்சிச்சு சொன்னது? எத்தனை பேர் புரிஞ்சிச்சு? In the presence of God, we will meet, we will have everything that we want. அவருடைய பிரசன்னம் இருந்தாலே போதும், எல்லாம் நமக்கு உண்டாகும். அல்லேலூயா. அவருடைய பிரசன்னம் இருந்தாலே போதுங்க, நமக்கு ஒண்ணுமே வேணாங்க. வசனம் சொல்லுகிறது, in his presence there is fullness of joy. அவருடைய பிரசன்னத்தில் நித்திய பேரானந்தம் உண்டுங்க. At his right hand there are pleasures evermore. அவருடைய வலது பாரசில என்னங்க இருக்குது, ஒண்ணுமே குறைவு இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் என்னுடைய மேய்ப்பராக இருக்கிறார், என்ன நான் தாழ்ச்சியடை. இங்கிலீஷ்ல அழகா இருக்குது, the Lord is my shepherd, I shall not want. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஜனங்க வந்து கேட்குறாங்க, ஆண்டவரே தண்ணீர் இல்லை, 3 நாள் ஆயிடுச்சு, என்ன பண்ணணும்? 3 days passed, Lord, there is no water. And Moses showed, and God showed to Moses one tree and told Moses, break that bark and put it in the water. ஆண்டவர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பிக்கிறார், அது கிளையை உடைத்து தண்ணீரிலே போடு. அந்த கிளையை உடைச்சு தண்ணீரில் போட்டவன தண்ணீர் எப்படி ஆயிடுச்சுங்க, மதுரமாக மாறிவிட்டது, மதுரமாக மாறிவிட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய அநேகருடைய வாழ்க்கையும் கசந்து போயிருக்கலாம். Many of our lives may be bitter. Hallelujah. Hello. Do you know what is bitter life? I pray that nobody should have that in your life. கசப்பான வாழ்க்கைனா என்ன தெரியுமாங்க? தெரியுமாங்க, தெரியாதா? எத்தனை பேர் வாழ்க்கையில கசப்பை அனுபவித்திருக்கீங்க? ஆமென். அல்லேலூயா. வாழ்க்கையில சில வேளையில கசப்பு வருங்க. ஆமென். Life in sometimes some season the bitterness will come. Amen. Hallelujah. Hallelujah. Like happiness, bitterness is also a season. Amen. சந்தோஷத்தை போல கசப்பானதும் ஒரு காலம் தான், அது கடந்து போகும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா மாறாவின் நீரை தேனாக மாற்றுகிற தேவன் நம்மோடு உண்டு. ஆமென். Because we have a God, who is able to change the bitter water into a sweet water. Hallelujah. Hallelujah. அப்போ கர்த்தர் என்ன பண்றாரு, அந்த தண்ணீரை போட்டவன அந்த தண்ணீர் என்ன ஆயிடுதுங்க, மதுரமாகி விடுகிறது. ஆண்டவர் அவங்களுக்கு சொல்றாங்க 15:26, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர்
அவர் பார்வைக்கு செம்மையானவர்களை செய்து அவர் கட்டளைக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்களை யாவையும் கை கொண்டால் நான் எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். God is telling that I am the Lord that healeth thee. Jehovah Rapha. யெகோவா ராஃபா, தமிழ்ல சொல்றோம், இங்கிலீஷ்ல ஜெகோவா ராஃபா. அல்லேலூயா. நானே உன் பரிகாரியாக கர்த்தர், நானே உன்னை சுகப்படுத்துகிற தேவன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. many of us need healing today. நம்மில் அநேகருக்கு இன்னைக்கு சுகம் வேணுங்க. ஹலோ, சுகமா இருக்கீங்களா? ஆமென். Many people are physically, we are outside very well, but inside many are sick, many are lame, many are paralyzed, many are blind, many are deaf, many are hardened. வெளியே பார்க்கும்போது நல்லா ஹாப்பியா ஹெல்த்தியா இருக்கிறாங்க. ஆனா அநேகம் பேர் உள்ளுக்குள்ள குருடாக இருக்கிறாங்க, செவிடாக இருக்கிறாங்க, மந்தமாக இருக்கிறாங்க, ஊனமா இருக்கிறாங்க, திமிர்வாதப்பட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. அதுக்கு என்ன, யார் மருந்து கொடுக்க முடியும்? எந்த மெடிசன் ஒர்க் பண்ணுங்க? which medicine will heal that? which doctor will treat that bitterness, that wound that still bleeds? There is one doctor I know, his name is Jehovah Rapha. ஒரு மருத்துவர் இருக்கிறார், அவருடைய நாமம் யெகோவா ரஃபா. He is able to heal not only the physical sickness, your emotional sickness, your mental sickness, the sickness that is eating up your heart. He is able to heal you and set you free, and his name is Jehovah Rapha. அல்லேலூயா. சரீரபூர்வமாக மாத்திரமல்ல, மனப்பூர்வமாக, சிந்தை அளவில் அநேகர் உள்ளாக வியாதிப்பட்டு இருக்கிறார்கள், நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்கள், மரித்து கொண்டிருக்கிறார்கள். அவங்களுக்கு எந்த மெடிசன் ஒர்க் பண்ணும்? இந்த கடையில் வைக்கிற மெடிசன், இந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிற எந்த டாக்டராலும் அதை சுகப்படுத்தவே முடியாது. ஒரே ஒரு டாக்டர் இருக்கிறாரு, அவர் பேர் இயேசு. அவருக்கு இன்னொரு பேர் இருக்குது, யெகோவா ரஃபா. ஒரு விசை கூட நம் கண்களை மூடி இந்த காலை வேளையில, வெளியே எனக்கு வியாதி இல்லைங்க, ஆனா உள்ள மனசுல வியாதி, என்னுடைய ஆத்மாவில் வியாதி இருக்கு, என்னுடைய உணர்வுகளில் நான் வியாதியஸ்தனாக இருக்கிறேன். Let us ask God. You may be sick, not physically but mentally, emotionally. In your heart you are sick because of the hurts, because of the bitterness, because of the rejection, because of the injustice that is done to you. உங்களுக்கு இழைக்கப்பட்ட கொடுமை, துரோகம், வெக்கம், அவமானம், இது நிமித்தம் உங்கள் இருதயத்தில் காயப்பட்டிருக்கிறீங்க. அதை சுகமாக்க இயேசுவினால் முடியும். அல்லேலூயா. இந்த வேதம் சொல்லுகிறது, by his stripes we are healed. அவருடைய தழும்புகளால் சுகமாகிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? சரீர பிரகாரமான சுகம் அல்ல, ஆவிக்குரிய வியாதி. அதிலிருந்து நம்மை சுகப்படுத்த தேவனால் முடியும். அல்லேலூயா. அந்த காலை வேளையில ஜெபிங்க. ஆமென். யெகோவா ரப்பா இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். இன்றைக்கும் அவர் சுகப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். இயேசு சொல்லுகிறார், நான் இன்றைக்கும் சுகப்படுத்துவேன், நாளைக்கும் சுகப்படுத்துவேன், மூன்றாம் நாள் பூரணம் அடைவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. And this morning time, my brother, my sister, hallelujah, சகோதரனே சகோதரி, இந்த காலை வேளையில அவர் கொடுக்கிற சுகம், அல்லேலூயா, இன்றும் கல்வாரி சிலுவையிலிருந்து வழிந்தோடி கொண்டிருக்கிறது. The healing that comes from the cross of Calvary still flows, my brother, my sister. Hallelujah. அதை பெற்றுக்கொள்ளுங்க இந்த காலை வேளையில. ஆண்டவரே என்னை சுகப்படுத்துங்க சொல்லுங்க அவர்கிட்ட. Tell the Lord, Lord, please heal me today. You are the Jehovah Rapha, I believe. ஆண்டவரே, வேதம் சொல்லுகிற the word of God says that you are the Lord that healeth me. ஆண்டவரே, வேதம் சொல்லுகிறது, நானே உன் பரிகாரியாக கர்த்தர். இந்த காலை வேளை ஆண்டவரே என்னை சுகப்படுத்துங்க. You know where you are, where you need your healing. ஆமென். உங்களுக்கு தெரியும் எங்க உங்களுக்கு சுகம் வேணும், எங்க உங்களுக்கு விடுதலை வேணும்னு உங்களுக்கு தெரியும். Hallelujah, hallelujah. And this morning time, my brother, my sister, call upon his name. அவர் நாமத்தை நோக்கி கூப்பிட்டவர்கள் வெட்கப்பட்டு போனதாய் சரித்திரமே இல்லை.
Those who called upon his name, they will never, never, never have been put to shame, my brother. You will also, if you call his name, you will not be put to shame. You will receive the healing that he will give you today. Hallelujah. இந்த காலை வேளையில சகோதரனே, நீங்க வாயை திறந்து யெகோவா ரப்பான்னு இப்பதான் உங்களை குறித்து படிச்சோம். நீங்க தான் பரிகாரியாக கர்த்தர்னு வார்த்தை சொல்லுது. ஆண்டவரே என்னை சுகப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே நான் உள்ள வியாதிப்பட்டு இருக்கிறேன், என் இருதயத்தில் வியாதிப்பட்டு இருக்கிறேன், என்னுடைய சிந்தையில ஆண்டவரே நோய்வாய்ப்பட்டு இருக்கிறேன், ஆண்டவரே என்னை சுகப்படுத்தும், கட்டவிழ்த்து விடும் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஹல்லேலூயா. In this morning time, just ask the Lord, Lord, I am sick within myself. I'm sick within myself. I'm not able to love anyone. I'm not able to receive love from anyone because I am bitter. I want your healing. ஆண்டவரே, ஒருவரையும் நேசிக்க என்னால் முடியல, ஒருத்தருடைய அன்பையும் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல. ஏனால் எனக்குள் கசப்பு இருக்கிறது, வெறுப்பு இருக்கிறது. ஆண்டவரே, இந்த காலை வேளை என்னை சுகப்படுத்துங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, அப்பா நீங்க பரிகாரியாக கர்த்தர்னு சொன்னீங்களே, அப்பா சுகப்படுத்துங்க இந்த காலை வேளையில. உம்முடைய சுகம் உண்டாகட்டும் ஐயா. சுகம் வார்த்தை எங்கு உண்டோ அங்க சுகம் உண்டோ. இந்த காலை வேளை உம்முடைய வார்த்தையை விசுவாசிக்கிற, ஏற்றுக்கொள்ளுகிற, நம்புகிற ஒவ்வொருவருக்கும் அந்த வார்த்தை சொல்லுகிற அந்த சுகம் கொடுக்கப்படுவதாக. Lord, whoever Lord listen to this word, whoever receive this word, whoever Lord believe this word, may they receive what this word is promising in this morning time. I am the Lord that healeth thee, the word of God says. நானே உன் பரிகாரியாக கர்த்தர் என்று நீ சொன்னபடினாலே அந்த வார்த்தையை விசுவாசிக்கிறவர்களுக்கு அந்த வார்த்தை சொல்லுகிற சத்தியம் பலிப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. Thank you Lord, thank you Jesus. Hallelujah, hallelujah. இந்த காலையில் நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? நேரம் குறைவாக இருக்கிறது. அவருடைய நாமத்தை, வார்த்தையை நம்ம இன்னும் பேசிக்கொண்டே போகலாம். அடுத்த வாரம் நம்ம தொடர்ந்து நம்ம தியானிக்கலாம். ஹல்லேலூயா. அப்படியே எழுந்து நிற்போம். அந்த யெகோவா ரஃபாவை நோக்கி நாம் பார்ப்போம். ஹல்லேலூயா. நம்மை சுகப்படுத்துகிற யெகோவா ரஃபாவை நோக்கி நாம் பார்ப்போம். Let us look unto the Jehovah Rapha who heals us today, who heals us today. Hallelujah, hallelujah. Thank you Jesus, thank you Lord. ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். அந்த காலை வேளையில அந்த வார்த்தையை சொல்லி நீங்க ஜெபிங்க. Healing, healing in spiritual life, healing in emotional life, healing, hallelujah, in your mental life, healing in relationships, healing in family, healing in marriage, healing in children, healing in finances, healing in your home. அல்லேலூயா. நானே பரிகாரியாக கர்த்தர்னு ஆண்டவர் சொன்னபடினால அவர் கொடுக்கிற சுகம் உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில வருவதாக. அவர் கொடுக்கிற சுகம் உங்களுடைய அந்த எமோஷனல் உணர்ச்சிகள் வாழ்வில் வருவதாக. அவர் கொடுக்கிற சுகம் உங்களுடைய திருமண வாழ்க்கையில வருவதாக. அவர் கொடுக்கிற சுகம் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில கடந்து வருவதாக. அவர் கொடுக்கிற சுகம் அல்லேலூயா உங்களுடைய அல்லேலூயா உறவுகள், அநேக உறவுகள் உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு இருக்கிறது. அந்த உறவுல சுகம் உண்டாகட்டும். இந்த காலை வேளை ஜெபிக்கலாம். உங்களுக்கு தெரியுங்க எங்க சுகம் தேவைன்னு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில குடும்பத்துல சுகம் உண்டாகட்டும், திருமணத்துல சுகம் உண்டாகட்டும், செழிப்பு உண்டாகட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you.